சுகாதாரத்திற்காக உழைச்ச உங்களை இந்த அரசு கைவிட்டுடுச்சு. தூய்மை பணியாளர்கள் சென்னை ரிப்பன் பில்டிங் முன்னால அமைதியான முறையில் போராட்டம் நடத்திட்டு இருக்காங்க. எதுக்காக அப்படின்னா அதே வேலை அதே சம்பளம் கொடுத்தா கூட போதும் எங்களுக்கு. வேலைக்காகவும் அதற்கான சரியான ஊதியத்திற்காகவும் இன்னைக்கு வரைக்கும் போராட்டம் பண்ணிட்டு இருக்காங்க. ஆல்ரெடி ஒரு 10 ஜோன்ல தனியாருக்கு ஒப்படைச்சிட்டாங்க. மிச்சம் ஒரு 13 இன்னும் 3 ஒரு 5ன்னு நினைக்கிறேன், எனக்கு சரியா தெரில, நான் மேலே மென்ஷன் பண்ணுறேன். ஓகேவா, இன்னும் இத்தனை இடங்கள்ல மட்டும்தான் ப்ரைவேட்டைசைஸ் பண்ணப்படலை. அதுவும் இப்போ ப்ரைவேட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இதுக்கு எதிராக மக்கள் வந்து கொஸ்டின் கேட்குறாங்க. ஏன்னா பதவிக்கு வந்ததும் உங்களை நான் வேலைக்கு வைப்பேன், நம்புங்க 2 மாதம் டைம் கொடுங்க உங்களை வேலைக்கு வைப்பேன்னு சொன்னார். இது வரைக்கும் அவர் எங்களை பற்றி பேசவே, எங்களை பற்றி யோசிக்கவும் இல்லை. வந்து அமைச்சர் பிரஸ் பீப்புளுக்கு இந்த பிரச்சனையை பற்றி ஒரு இன்டர்வியூ கொடுக்குறாரு. அதில் என்னன்னா ஸ்டாலின் அவர்கள் வந்து ஆட்சிக்கு வரும்போது தேர்தல் வாக்குறுதிகளில் என்ன கொடுத்திருந்தாரு அப்படின்னா, இந்த தூய்மை பணியாளர்களோட வேலை வந்து நிரந்தர கவர்மெண்ட் வேலையாக அப்ரூவ் பண்ணப்படும். அது மட்டும் இல்லாமல் கவர்மெண்ட்லேருந்து பிஎஃப் மாதிரியான பெனிஃபிட்ஸ் எல்லாமே அவங்களுக்கு போய் சேரும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வாக்குறுதி கொடுத்திருந்தாரு. அதை பற்றி கேட்கும்போது சேகர் பாபு என்ன சொல்றாரு அப்படின்னா, தேர்தல் வாக்குறுதின்னு ஒன்று கொடுத்தாங்கல்ல, அது கொடுக்கவே இல்லை, நீங்கள் ஃபேக் சொல்றீங்க, உங்கள் ஃபேக்ட் இருந்துச்சுன்னா எடுத்து காமிங்க, அந்த மாதிரி எல்லாம் கேட்டுட்டு இருந்தாரு. சொன்னார்ல, நாங்க வாக்குறுதி கொடுக்கவே இல்லை அப்படின்னு. அதுக்கான உண்மை என்ன அப்படின்னு நம்ம பார்த்துருவோம். ஓகேவா, ஒரு சின்ன ஃபேக்ட் செக் பண்ணி பார்த்துருவோம். திமுகவோட தேர்தல் வாக்குறுதிகள் 2021. ஓகேவா, அதை நம்ம சர்ச் பண்ணி பார்க்கும்போது ஃபஸ்ட்டு ஒரு வெப்சைட் வருது. ஸோ அது வந்து என்ன வெப்சைட்டுன்னு தெரில, ஸோ அதை நம்ம விட்டுடலாம். ஓகேவா, அண்ட் செகண்ட் ஒரு வெப்சைட் வருது. அது என்னென்னா டிஎம்கேவோட அஃபிஷியல் வெப்சைட் dmk.in. ஓகேவா, அதில் நம்ம கிளிக் பண்ணி நம்ம உள்ளே போகிறோம். உள்ளே போகும்போது தேர்தல் அறிக்கை 2024, 2021, 2019 இந்த 3மே இருக்குது. ஸோ நம்ம 2021 டவுன்லோட் பண்ணிப்போம். ஓகேவா, டவுன்லோட் பண்ணிட்டோம். இந்த தேர்தல் அறிக்கையில் நம்ம கொஞ்சம் ஸ்க்ரால் பண்ணி பார்ப்போம், கீழே போய் பார்ப்போம். ஓகேவா, ஸ்டாலின் அவர்கள் தேர்தல் அறிக்கையில் நான் ஆட்சிக்கு வந்ததுக்கப்புறம் இந்த இதெல்லாம் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 505 வாக்குறுதிகள் கொடுத்துருக்காரு. இதில் வந்து 5 வாக்குறுதிகள் வந்து தூய்மை பணியாளர்களை பற்றிய வாக்குறுதிகள். ஓகேவா, அதில் கேட்டார்ல, அதில் ஒரு 2 வாக்குறுதிகளை அதுக்காக நான் ஸ்பெஷலாக எடுக்கிறேன். ஓகேவா, அது என்னன்னா ஊராட்சி, பேரூராட்சி மற்றும் தூய்மை பணியாளர்கள் பணி ஊதியம், ஓய்வூதியம் போன்ற கோரிக்கைகள் உடனடியாக நிறைவேற்றப்படும். தூய்மை பணியாளர்களோட குடும்பத்தோட வெல்ஃபேருக்காக இவங்க ஒன்று சொல்லியிருக்காங்க. அது என்னன்னா, தூய்மை பணியாளர்கள் வந்து வேலையில் இருக்கும்போது உயிரிழந்துட்டா அவங்களோட குடும்பத்துக்கு அவங்களோட கல்வி தகுதிக்கு ஏற்றவாறு வேலை வாய்ப்புகள் வழங்கப்படும் அப்படின்னு. ஆக்சுவலாக ஒரு கவர்மெண்ட் எம்ப்ளாயிக்கு தான் இந்த சலுகைகள் வந்து அப்ளிகபிள் ஆகும். ஓகேவா, நார்மலாக ஒரு கான்ட்ராக்ட் பேஸ் பண்ணி ஒர்க் பண்ண எந்த ஒரு எம்ப்ளாய்க்கும் இந்த ஒரு சலுகைகள் வந்து அப்ளிகபிள் ஆகாது. ஸோ பணி, ஊதியம், ஓய்வூதியம் இது எல்லாமே ஒரு பெர்மனன்ட் எம்ப்ளாய்க்கு கிடைக்க வேண்டிய விஷயங்கள். ஓகேவா, அது எல்லாமே கொடுப்பேன்னு சொல்லி உங்களை ஒரு பெர்மனன்ட் எம்ப்ளாயா மாற்றுவேன் அப்படின்னு சொன்ன இடத்துல அவங்க கிட்ட இருந்து அந்த அவங்க பார்த்துட்டு இருக்க வேலையை பறிக்கிறது. அதாவது கவர்மெண்ட் கான்ட்ராக்ட்ல இனி நீங்க இருக்க முடியாது, இது வந்து பிரைவேட் கான்ட்ராக்டுக்கு போகுது. அதாவது உங்க சேலரி வந்து 22,000 ரூபாயில இருந்து 12,000 ரூபாய்க்கு அப்படியே குறைய போகுது அப்படின்னு சொல்றது எந்த விதத்துல நியாயம்? கிட்டத்தட்ட ஒவ்வொருத்தனும் 10 வருஷம் 15 வருஷம்னு அங்க வேலை பார்த்துட்டு இருக்காங்க. அவங்க ஒவ்வொரு குடும்பமும் எந்த அளவுக்கு பாதிக்கப்படும் உங்களுக்கு தெரியுமா? சின்ன வயசுல தான் இந்த வேலைக்கு வந்தேன், பாதி வயசு ஆயிடுச்சு. சரியா, இனிமே நான் வேற வேலைக்கு போக முடியாது, உப்பாடுற தவிர வேற வேலை தெரியாது. கிட்டத்தட்ட 10-15 வருஷமா இதே வேலையை செஞ்சவங்களுக்கு வேற எந்த வேலை தெரியும்? அவங்களால எப்படி சர்வை பண்ண முடியும்? இப்போ நம்ம சிட்டியா இருக்கட்டும், கிராமமா இருக்கட்டும், எல்லாமே இவ்வளோ நீட் அண்ட் கிளீனா இருக்குங்கிறதுக்கான ஒரே காரணம் அவங்க மட்டும்தான். ஆனா அவங்களுக்கே இப்படி முதுகுல குத்துறீங்களே. ஆக்சுவலா இவர் சொல்லியிருந்தார்ல, அவர் சொன்னதுக்கு இதுதான் ஆன்சர். ஓகேவா, நீங்க வாக்குறுதி கொடுத்திருக்கீங்க, அதுக்கான ப்ரூஃப் வந்து உங்க வெப்சைட்ல இருந்து தான் நான் டவுன்லோட் பண்ணி பிடிஎஃப் எடுத்தேன். அந்த பிடிஎஃப்லயே மென்ஷன் ஆயிருக்கு நீங்க கொடுத்த அந்த வாக்குறுதி. அப்படி இருந்தும் நீங்க எப்படி பொய் சொல்லலாம்? நாங்கள் வந்து ஆட்சிக்கு வந்து 100 நாளில் உங்களுக்கு வந்து வேலை வாங்கி கொடுப்போம் அப்படின்னாரு. இப்போ 100 நாள் முடிஞ்சிச்சு, எங்களுக்கு வந்து எந்த ஒரு எதுவுமே சொல்லலை. ஒரு வாக்குறுதியை கொடுக்கறதுக்கு முன்னாடி 1000 தடவை யோசிச்சு அதை கொடுக்கணும். அதை விட்டுட்டு ஒரு வாக்குறுதியை சும்மா அந்த நமக்கு ஓட்டு கிடைக்குது அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்கறது. மேயர் பிரியா ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்லியிருந்தாங்க. அது என்னன்னா,
இதுக்கு முன்னாடி அதிமுக ஆட்சியிலையும் 12,000 பேரை வேலையிலேருந்து நீக்கம் பண்ணாங்க. பட் அதுக்கு நீங்கள் இப்போ எந்த பிரச்சனையுமே பண்ணலையே, இப்போ மட்டும் என்ன பிரச்சனை பண்ணுறீங்க அப்படின்னு கேட்டிருந்தாங்க. அதுக்கான ரிப்ளையும் தான் இந்த வீடியோ. அது என்னன்னா, இது வரைக்கும் பிரச்சனை நடக்கலை, பிரச்சனை நடந்து கிட்டத்தட்ட 8 மாசமா அவங்க போராடினாங்க. இந்த முன்னும் அறிவிப்புமே இல்லாமல் வேலையை விட்டு நிப்பாட்டிட்டு இன்னியோட 8 மாதம் ஆகுது. 2021 கிட்டத்தட்ட 12,000 பேருக்கு வேலை போச்சு. ஏடிஎம்கே வந்து லே ஆஃப் பண்ணாங்க. ஓகேவா? அதுக்கு எதிர்கட்சியா இருந்த டிஎம்கே என்ன சொன்னாங்கன்னா, நான் வந்து 100 நாட்கள்ல உங்களுக்கு வேலையை நான் திருப்பி வாங்கி தருவேன் அப்படின்னு சொன்னாரு. ஆனா இது வரைக்கும் வாங்கி கொடுக்கல. அது மட்டும் இல்லாம இப்போ அந்த 10 மண்டலங்களை தாண்டி மிச்ச மண்டலங்களை இருந்தவங்களோட வேலையும் பிடுங்கி பிரைவேட் கையில கொடுத்துட்டு இருக்கீங்க. அதே சமயத்தில் முதலமைச்சரோட கடிதமும் இருக்கு. 19/2021 முதலமைச்சர் கடிதம் கொடுத்திருக்காரு எதிர்கட்சி தலைவராக இருக்கும்போது இந்த மாதிரி இவங்களை வந்து பணி நிரந்தரம் செய்யணும் அப்படின்னு. அவரு சென்னையில மேடைக்கு மேடை சொன்னது என்ன தெரியுமா? நான் வந்து 100 நாளுக்குள்ள அவங்களுக்கான வேலையை நான் வாங்கி கொடுப்பேன் அப்படின்னு சொன்னாரு. ஆனா அவர் வந்து இதோட வருஷம் ஆகுது. எத்தனை வருஷம்? 4 வருஷம் ஆகுது. ஆனா இதுவரைக்கும் வேலையை வாங்கி கொடுத்தாரா? இல்ல. சுகாதாரத்திற்காக உழைச்ச உங்களை இந்த அரசு கைவிட்டுடுச்சு. 300 சுகாதார பணியாளர்களை முன்னறிவிப்பு இல்லாம இந்த அரசு பணி நீக்கம் செஞ்சு அவங்களுடைய வாழ்க்கையே இன்னைக்கு ஒரு கேள்விக்குறியா ஆக்கிடுச்சு. எல்லாருக்குமே கான்ட்ராக்ட் அடிப்படையில் பணி நியமனம் செய்யப்படுறதுனால தான் இந்த வேலையும் உறுதி செய்யப்பட முடியாத ஒரு சூழ்நிலை. நான் சொல்றேன், உங்க வேலை திரும்ப கிடைப்பதற்கான நடவடிக்கை உடனடியா திமுக ஆட்சி அமைஞ்ச உடனே உறுதியா. அவங்களே சொன்னாங்க, மாநகராட்சி பத்தி உங்களுக்கு சொல்ல வேண்டியது இல்லைன்னு. 2 முறை நான் மேயரா இருந்தவன். இதோ இங்க இருக்கக்கூடிய சுப்பிரமணியம் அவர்களும் மேயரா இருந்தவர் தான். ஆகவே மாநகராட்சியை பொறுத்த வரைக்கும், தூய்மை பணியாளர்களை பொறுத்த வரைக்கும் என்ன கஷ்டம், என்ன நிலைமை அப்படிங்கிறது எங்களுக்கு நல்லா தெரியும். தேர்தல் வாக்குறுதியா அவங்களுக்கு நான் நல்லது பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க முதுகுல குத்துறீங்க பாத்தீங்களா? இதெல்லாம் ரொம்ப தப்பான ஒரு விஷயம். ஐயா வந்து ஓட்டு கேட்கும் போது என்ன சொன்னாரு, எங்களை பணி நிரந்தரம் பண்றேன் அப்படின்னு தான் சொல்லி ஓட்டு கேட்டாரு. நாங்களும் அதை நம்பி தான் போட்டோம். கேட்டா ஏடிஎம்கே மேல பழிய போட்டாங்க. ஸ்டார்டிங்ல வந்து 100வது நாள் நாங்க எல்லாத்தையும் பண்ணிடுவோம் அப்படின்னு சொன்னாங்க. 100 நாள் கழிஞ்சும் ஒன்றும் பண்ணல. கேட்டதுக்கு ஏடிஎம்கே வந்து கான்ட்ராக்ட் எல்லாம் பேஸ் பண்ணி போட்டாங்க, நீ எங்களால மாத்த முடியாது அப்படின்னு சொன்னாங்க. இப்போ அதே தான் உங்களுக்கு சொல்லி அல்வா கொடுக்க போறாங்க. அவ்வளவுதான், சிம்பிள். ஓகேவா? இப்போ இந்த 12,000 பேரோட வேலை போச்சு இல்ல, அதே மாதிரிதான் இப்போ இருக்க 2,000 பேரோட வேலையும் கிட்டத்தட்ட அதே மாதிரிதான். உங்களுக்கு நியாயம் எதுவும் கிடைக்க போறதில்ல. அந்த பிரைவேட் கம்பெனி தான் மறுபடியும் உங்களை டேக் ஓவர் பண்ண போகுது. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் வாங்கிட்டு ஒரு 22 வாங்கிட்டு இருந்திருப்பீங்கல்ல, ஒரு 10 to 12 அந்த ரேஞ்சு தான் உங்களுக்கு சேலரி கிடைக்க போகுது. ஸோ இதுக்கு மேலே இதை எப்படி சொல்கிறதுன்னு தெரிலங்க. ஆக்சுவலாக இந்த நான் வந்து உங்களுக்கு ஓய்வூதியம் அது இதுன்னு நிறைய கொடுப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு எலெக்ஷனில் ஓட்டெல்லாம் வாங்கிட்டு இப்போ எதுவுமே நான் தரமாட்டேன், அது மட்டும் இல்லாமல் உங்கள் வேலையை நான் பிடுங்கிப்பேன் அப்படின்னு சொல்கிறது எந்த விதத்தில் நியாயம்னு தெரில. ஆக்சுவலாக எதுக்காக இப்படி ப்ரைவேட்டு கம்பெனிக்கு கொடுக்கணும்? இந்த கவர்மெண்டால அந்த அளவுக்கு வக்கில்லாமலா போச்சு? ஏன் அதை மேனேஜ் பண்ண முடியாதா? இதுக்கு மேலே எப்படி சொல்கிறதுன்னு தெரிலங்க. 10 வருஷம் ஆனவங்களுக்கு பர்மனெண்ட் ஆர்டர் போகிறேன்னு சொன்னாங்க ஆட்சிக்கு வரத்துக்கு முன்னாடி. ஓட்டுக்காக நீங்கள் சொல்கிற பொய்களில் கொஞ்சமாவது உண்மை இருந்திருக்கலாம். உண்மை இருந்திருந்தா இத்தனை குடும்பங்கள் உங்களால் நடுத்தருவில் இப்போ நிற்காமல் இருந்திருக்கும். இத்தனை வருஷமாக அந்த வரதா புயல், கஜா புயல், கொரோனாவில் எவ்வளவோ கஷ்டப்பட்டு இருக்கோம். இதெல்லாம் செஞ்சுட்டு எங்களை அசால்ட்டாக தூக்கி போகிறது நியாயமா? நம்மளும் ஒரு வாக்குறுதியை கொடுத்த உடனே ஆமாம் இவங்க பண்ணிடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு தலையாட்டி ஓட்டு போடுறோம்ல, அதுதான் நம்ம தப்பு. நீங்கள் யோசிச்சு பாருங்க, இது வரைக்கும் அவங்க ட்ராக் ரெக்கார்டை எடுத்து செக் பண்ணுங்க. அடுத்த எலெக்ஷனில் அவங்க பண்ணுவாங்களா மாட்டாங்களான்னு யோசிச்சு ஓட்டு போடுங்க. அதை விட்டுட்டு அவன் அது சொன்னான் இது சொன்னான் அப்படின்லாம் ஓட்டு போட்டால் இதுதான் நிலைமை. ஓகேவா? சொன்ன ஒன்றையும் நிறைவேற்ற மாட்டானுங்க. ஆனால் நம்ம ஓட்டு போட்டு நாசமாக தான் போனோம் குட்டி சவராட்டு. நெக்ஸ்ட் எலெக்ஷனில் நல்ல ரிசல்ட் எதிர்பார்க்கலாம். ஓகேவா? பண்ணுங்க.